இன்று உலக சகிப்புத்தன்மை தினம். டாலரேட் அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. டாலரேட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது, எல்லாத்துக்கும் ஈஸி கிடையாது. அது எக்ஸாம்பிளா எடுத்து பார்க்கும்போது காந்திய சுயசரிதை எடுத்து படிச்சா இந்த சகிப்புத்தன்மை எப்படி இருக்கணும்னு அவர் சொல்ல பார்க்கும்போது தெரியும். அந்த காந்தி சொல்றாரு, ஒரு காலகட்டத்தில் காந்திய இழிவா பேசி அவர் அசிங்கப்படுத்தி சொல்லும்போது கூட காந்தி சிரிச்சுட்டு நன்றின்னு சொன்னாரு. அதெல்லாம் காந்தி சகிப்புத்தன்மைக்கு உதாரண ஒரு புருஷனாக இந்த இந்திய மண்ணிலே பிறந்த ஒரு மகாத்மா காந்தியை கண்டிப்பா ஒப்பிட்டுதான் ஆகணும். அவர் வாழ்க்கை முழுமே சகிப்புத்தன்மை தான். எந்த காலகட்டத்தில் சகிப்புத்தன்மை அவர் மீறினதே கிடையாது. எதையும் ஏற்றுக்கொள்ளும் இதயம் வேண்டும் சொன்னவர் காந்தி. அப்படிப்பட்ட சகிப்புத்தன்மை நாள்ல இந்த இந்திய மண்ணிலே பிறந்த ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொருத்தரும் நம்ம சகிப்புத்தன்மையோட நம்ம வாழ்க்கை நடக்கும் போது எல்லா பிரச்சனையிலும் எல்லா துன்பத்திலும் நம்ம கண்டிப்பா விட முடியும். அது சந்தேகமே கிடையாது. எந்த போரா இருந்தாலும் என்ன யுத்தமா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு சகிப்புத்தன்மை எடுக்கும் போது கண்டிப்பா அதுக்கு கருணையும் அன்பும் சகிப்புத்தன்மையும் ஓட வாழ்க்கை இருந்ததுனாக்க எந்த துன்பங்களும் வராதுன்றது முக்கியமே இருந்தோம். அதுக்கு முதல் காரணமாக நான் சொல்றது, காந்தி சாலையிட்ட 1309 நாள் இந்த மது ஒழிப்புக்காக நான் நின்ற போது ஒரு மனிதன் மோட்டர் சைக்கிள் நேரா நின்று நீங்கெல்லாம் மது ஒழிச்சுக்கலாடா முடியுமாடான்னு அவ்வளவு அசிங்கமான வார்த்தை பேசும்போது சிரித்த முகத்தோட பேசாம இருந்தேன். அதை டாலரேட் பண்ண சகித்துக் கொண்டிருந்தேன். சகித்துக் கொண்டு அது தெரியும், அது அவனுடைய வாழ்க்கையில சரியான வாழ்க்கையில இல்ல எனக்கு தெரிஞ்சுட்டு எனக்கு சகிப்புத்தன்மையோட இருந்தனால்தான் அந்த சூழ்நிலை என்னால தவிர்க்க முடிஞ்சது. மாணவர்களும் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் சகிப்புத்தன்மை ரொம்ப முக்கியம். எதிர் விளையாட வர்றதுக்கு மூல காரணமே சகிப்புத்தன்மை இல்லாதனால்தான். ஒரு குழந்தை சின்ன தவறு பண்றான், அவனை தட்டி கொடுத்து அவனை அவனை மகிழ்ச்சி செய்து அவனுடைய தெரிந்த வழிகளை சொல்லி கொடுக்கும் போது அங்க அவன் நல்லா எழுதுவான். சகிப்புத்தன்மை இல்லாத அவனை கோபப்பட்டு அவனை அசிங்கப்படுத்தினாக்க கண்டிப்பா அதனுடைய எதிர்விளைவுகள் அந்த பேரண்ட்ஸ் சந்திக்க வேண்டியிருக்கும். அதே மாதிரிதான் ஆசிரியர்களும் மாணவர்கள் படிக்காதவர்களை அன்பு காட்டி கருணை காட்டி சகிப்புத்தன்மையோட அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தாங்க. அந்த குழந்தைகள் எங்கேயோ எடுத்து போக முடியும். அந்த தட்டி கொடுக்கும் போது அந்த மாணவர்களும் அந்த ஆசிரியர்கள் மேல அன்பும் கருணையும் காட்டி அவங்க சொல்றதை ஏற்றுக்கிட்டு அவங்க எதிர்காலத்துல மகிழ்ச்சியான உயர்ந்த இடத்துக்கு போறதுக்கு வழிகாட்டியா இருக்கும். அதனால சகிப்புத்தன்மை என்பது நம்ம பாரத நாட்டிலே ஒரு முழுமையான ஒரு செயல், அது தெய்வ செயல். அந்த சகிப்புத்தன்மையோட இந்த நாட்டில் நாம இருந்து நம்மளுடைய நாட்டின் பெயரை உயர்த்துவதற்கு ஒவ்வொரு மனித குலமும் சகிப்புத்தன்மையோட இருக்க நான் வேண்டுகின்றேன். நன்றி, வணக்கம்.